இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இன்னும் ஒரு வாரத்திலே 10 நாளிலே ஆடி பிறக்க இருக்கின்றது. ஆடி மாதம் அற்புதமான மாதம். அதாவது தமிழகத்திலே தொன்று தொட்டு நடைபெறுகின்ற வைபவங்கள் என்பது மிக சிறப்பு வாய்ந்தவை. ஆன்மீகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முறையை இணைத்து வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆன்மீகம் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நம்முடைய தர்மமானது இந்த ஆடி மாத வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்புகளை சொல்லி இருக்கின்றது. ஒரு வாரத்துக்கு முன்பே எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், நம்முடைய இல்லங்களிலே ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம். நம்முடைய உயரதிகாரி வருகின்றார். நம்முடைய இல்லத்துக்கு நாம் வேலை செய்கின்ற அலுவலகத்திலே இருக்கின்ற உயரதிகாரியோ அல்லது முதலாளியோ நம்முடைய இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டால், நாம் இல்லத்தை எத்தனை தூரம் அழகாக சுத்தம் செய்து புதிதாக விளக்குகளை எல்லாம் மாட்டி அழகுபடுத்தி அவர்களை வரவேற்பதற்காக காத்திருப்போம். அதுபோல நம்முடைய இல்லங்களிலே அம்மன் வாசம் செய்கின்ற மாதம் ஆடி மாதம். அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மன் வழிபாடு செய்கின்ற இல்லங்களிலே 16 பேரும் கிடைக்கும் என்பது ஐதீகம். கலையாத கல்வி, குறையாத வயது, ஓர்கபடு வாராத நட்பு. அபிராமி பட்டர் பாடினாரே, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாழி அரிதுயினும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே. அலையாழி அரிதுயினும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அந்த அன்னை அபிராமியாகப்பட்டவள் எத்தனையோ அவதாரங்களை எடுத்தாள். சிவபெருமானுக்கு எப்படி பலவிதமான திருவிளையாடல்களை சிவபெருமான் செய்தாரோ தன்னுடைய அடியார்களை காப்பதற்காக, அதுபோல அன்னை தாயவள் தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காகவும் நம்மையெல்லாம் காப்பதற்காகவும் எத்தனையோ அவதாரங்களை எல்லாம் செய்தாள். துர்கையாக வந்தாள், பாலா திருவிட சுந்தரியாக வந்தாள், மகிஷாசுர மர்தினி அந்த மகிஷாசுர மர்தினியாக வந்து சம்ஹாரம் செய்தாள். இப்படி எத்தனையோ அவதாரங்களை எடுத்த அன்னை ஆதிபராசக்தி அவள் மாரி அம்மனாக, முத்து மாரி அம்மனாக, அங்காளம்மனாக இப்படி பல்வேறு அவதாரங்களை எடுத்து இந்த ஆடி மாதத்திலே நாம் செய்கின்ற பூஜைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார். இந்த ஆடி மாத வழிபாடு என்பது மங்கையர்க்கெல்லாம் நல்ல ஒரு சௌமங்கல்ய பாக்கியத்தையும், திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கெல்லாம் நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் நடைபெறுவதற்கும், திருமண தடைகளை நீக்குவதற்கும், நல்ல கல்வி அறிவை நமக்கு கொடுப்பதற்கும், இப்படி எத்துணையோ நல்லனையெல்லாம் தருகின்ற மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆடி பிறக்கின்ற அன்று அதிகாலையிலே எழுந்து வீட்டிலே வேப்பிலை கட்ட வேண்டும். வேப்பிலை என்பது ஒரு அருமையான மருத்துவ காரணி. ஆகவே அந்த வேப்பிலையை
வீட்டு வாசலிலே கட்டி அழகாக கோலமிட்டு அம்பாளை வரவேற்க வேண்டும். இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற பண்டிகைகள் என்று பார்த்தால், ஆடி தொடங்கிவிட்டாலே அடுத்து தொடர்ந்து பண்டிகைகள் தான் 6 மாதங்களுக்கு. ஆகவே நமக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக ஆடி மாதம் விளங்குகின்றது. இந்த ஆடி மாதத்திலே அனுதினமும் அம்மனை வணங்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே அம்மனுக்கு 108 போற்றி படியுங்கள். அனுதினமும் ஏதேனும் ஒரு பால், திராட்சை, சர்க்கரை பொங்கல், சித்ரா அன்னங்கள், இப்படி ஏதேனும் ஒன்றை அம்பாளுக்கு நைவேதனம் செய்ய வேண்டும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே சர்க்கரை பொங்கலை அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அதாவது மிகப்பெரிய வேத பண்டிதர்கள், அவர்களுக்கு தெரியாத மந்திரங்கள் இல்லை, அவர்களுக்கு தெரியாத பூஜை முறைகள் இல்லை. மிக அற்புதமான பூஜை முறைகளை எல்லாம் தெரிந்து கிரமமாக வேதத்தின்படி பூஜை செய்பவர்கள். அம்பாள் ஒரு விளையாடல் விளையாடினார். அந்த மிகப்பெரிய வேத பண்டிதர்கள் செய்த பூஜையை அம்பாள் அங்கு செல்லவில்லை. காரணம், அவர்கள் எல்லோரும் படோடாபத்துக்காகவும் தங்களுடைய வித்தையை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற காரணத்துக்காகவும் செய்தார்கள். ஆனால் சாதாரணமான ஒரு மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மீனவன், தாயவள் தன்னோடு வந்து பேச வேண்டும், தாயவள் தன்னுடைய இல்லத்திலே வந்து உணவை ஏற்க வேண்டும் என்கின்ற அதீத பக்தியோடு, தாய் வரவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட பக்தனுடைய இல்லத்துக்கு அன்னை காமாட்சி அவள் சென்று உணவருந்திய மாதம் இந்த மாதம். சாதாரணமான மீனவனுடைய பக்தியை ஏற்று, அதாவது எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், அகிலமெல்லாம் காக்கின்ற அன்னை காமாட்சிக்கு எந்த விதமான பேதங்களும் இல்லை. அவளுக்கு உயர் படிப்பு படித்த அந்த வேத பிராமணனும் ஒன்றுதான், கடைநிலையிலே இருக்கின்ற அன்றாடம் மீன் விற்று வயிறு வளர்க்கின்ற அந்த மீனவனும் ஒன்றுதான். தாயவள் இரு கண்களாலும் இருவரையும் ஒரே மாதிரி பார்க்கின்றாள். மனிதர்களாகப்பட்ட நமக்குத்தான் பேதங்கள் இருக்கின்றது, ஆனால் அன்னை அவளுக்கு எந்த விதமான பேதங்களும் இல்லை. ஆகவே தாயவளை, உங்களுக்கு சமஸ்கிருத ஸ்லோகங்கள் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஓம் அன்னையே போற்றி, ஓம் ஆதி காமாட்சியே போற்றி, ஓம் காஞ்சி காமாட்சியே போற்றி, ஓம் மதுரை மீனாட்சியே போற்றி, ஓம் காசி விசாலாட்சியே போற்றி, ஓம் மாதா அன்னபூரணியே போற்றி என அம்பாளுடைய நாமங்களை வரிசையாக சொல்லி போற்றி 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 என்று அந்த போற்றுதல் சொல்கின்ற மந்திரத்தை சொன்னாலே போதும், தாயவள் உங்களுடைய இல்லத்துக்கு ஓடோடி வந்து விடுவாள். அப்படிப்பட்ட தாயவளை நாம் அன்போடு உபசரித்து அம்பாளுக்கு வேண்டிய அத்துணை நல்லவைகளையும் செய்ய வேண்டும். மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் முதல் தேதியிலிருந்து அந்த 30 நாட்களும் தாயவளை நம்முடைய இல்லத்திலே வைத்து பூஜிக்க வேண்டும். ஓரளவு இடவசதி இருப்பவர்கள் நான் சொல்கின்றபடி செய்யலாம். அதாவது ஒரு பூரண கும்பத்திலே அம்பாளை ஆவாகனம் செய்து வைத்து அம்பாளுக்கு தினசரி பூஜைகளை செய்யுங்கள். அம்பாளை அந்த கும்பத்திலே ஆவாகனம் செய்து விடுங்கள். ஆவாகனம் செய்து நாள்தோறும் பூஜைகளை எல்லாம் செய்து உங்களுடைய இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சத்தை வளரச் செய்யுங்கள். தாயவள் எங்கு வீட்டிருக்கின்றார்களோ, தாயவளுக்கு எங்கெல்லாம் பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றதோ, பக்தியோடு நடைபெறுகின்றதோ, அந்த இல்லத்திலே முப்பெரும் தேவியரும் வந்து விடுவார்கள். அன்னை காமாட்சியை, அந்த கருமாரியை வணங்குவதாலே வெறும் கருமாரி மட்டும் வருவதில்லை, தன்னோடு இணைந்து கலைமகளை அழைத்து வருகிறாள். அந்த செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற லக்ஷ்மி தேவியை அழைத்து வருகின்றாள். ஆக அந்த மலைமகளாகப்பட்டவள் கலைமகளையும் அலைமகளையும் தன்னோடு அழைத்து வந்து விடுகின்றாள். இந்த ஆடி மாதத்திலே பாருங்கள், ஆடி முடியும் போது
ஆடி மாதத்திலே வரலட்சுமி விரதம் வரும். இந்த வரலட்சுமி நோன்பு என்பது என்ன? அன்னை மகாலட்சுமிக்கு நாம் செய்கின்ற பூஜை. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக என அம்பாளை, அந்த அலைமகளை நம்முடைய இல்லத்துக்கு வரவழைக்கின்ற அற்புதமான ஒரு விரதம் வரலட்சுமி விரதம். இப்படி பண்டிகைகள் கோலாகலமாக வருகின்ற அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்திலே தான் ஆடிப்பெருக்கு வருகின்றது. ஆடிப்பெருக்கு என்பது நம்முடைய கலாச்சாரத்திலே மிக மிக ஒரு முக்கியமான நிகழ்வு. அன்றைய நாளிலே ஆற்றங்கரைக்கு சென்று இறை வழிபாடு செய்து அங்கே சித்திரான்னங்களை எல்லாம் செய்து நாம் இறைவனுக்கு படைத்து நாமும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கின்ற அற்புதமான நாள். இப்படி ஆடி மாதம் என்பது அற்புதமான மாதம். இந்த மாதத்தை வரவேற்போம். அன்னைவளுடைய கருணை நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என அன்னையவளுடைய பெருமையை அனுதினமும் பாடி அனுதினமும் பேசி தாயவளுடைய கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோருடைய இல்லங்களிலேயும் நற்காரியங்கள் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கெல்லாம் வெகு விரைவிலே திருமணம் நடைபெற்று அடுத்த வருடத்துக்குள் அவர்கள் தம்பதிகளாக இருக்க வேண்டும். திருமணம் நடைபெற்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் விரைவிலே சந்தான பிராப்தி கிடைக்க வேண்டும். பெரியோர்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த ஆடி மாதத்திலே ஓம் சக்தி எனும் கோஷத்தோடு தாயவளை வரவேற்போம். அன்னையவளுடைய கருணை எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நன்றி, வணக்கம்.